வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிரம்மாண்டமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு இடத்துக்கு போக போறோம். எங்கன்னு யோசிக்கிறீங்களா? தமிழ்நாட்டோட மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்னான சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கோயிலோட சுவாரஸ்யமான வரலாறு, அங்க ஒளிஞ்சிருக்க கட்டிடக்கலை ரகசியங்கள், அப்புறம் அந்த ஆன்மீக தேடல், இது எல்லாம் பத்தி தான் நாம ரொம்ப விரிவா முழுக்க முழுக்க தமிழ்ல பேச போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, எடுத்த உடனே விஷயத்துக்கு வருவோம். பல வருஷங்களா பலரும் வியந்து தேடி பார்க்கிற அந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? அந்த பழமையான திரைக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல தில்லைவனத்துல இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் சோழர்களோட பொற்கூரை, பிரம்மாண்டமான கோபுரங்கள், நடனக்கலை, அங்க இருக்கிற பல்வேறு தெய்வங்களோட சன்னதிகள், கடைசியா அந்த மாபெரும் சிதம்பர ரகசியத்தோட தத்துவம். இப்படிதான் நம்ம பயணம் அமைய போகுது. முதலாவது பகுதி சிதம்பரத்தோட தோற்றமும் வரலாறும். 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தில்லை மரங்கள் அடர்ந்த ஒரு சதுப்பு நிலக்காட்டுல ஒரு பழமையான சிவத்தலம் இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்குற சிதம்பரத்தோட ஆரம்பம். சிதம்பரம் அப்படிங்கிற இந்த பேர்லயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, கவனிங்க. இது சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. சித் அப்படின்னா அறிவு அல்லது நனவு நிலை, அம்பலம்னா சபை இல்லைன்னா ஒரு திறந்த வெளி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நனவு நிலையின் மேடை. பேரை கேட்கும்போதே ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வருதில்ல. பல நூற்றாண்டுகளா இந்த கோயில் எத்தனையோ மாற்றங்களை சந்திச்சிருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல ஆரம்பகால சோழர்கள் இத கற்கோயிலா மாத்தி அந்த புகழ்பெற்ற பொற்கூரையை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 1114ல அங்கோர்வாட் கோயில கட்டின மன்னர் இங்க ஒரு விலை மதிப்பெற்ற கல்ல பரிசா கொடுத்திருக்காரு. ஆனா 1311ல டெல்லி சுல்தானாகத்தோட மாலிக் கஃபூர் படையெடுப்பால இந்த கோயில் சூறையாடப்பட்டது. இருந்தாலும் 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால இது மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு நாம பார்க்கிற பிரம்மாண்டத்தோட நிக்குது. இரண்டாவது பகுதி சோழர்களோட பொற்கூரையும் புனரமைப்புகளும். சோழ மன்னர்கள் நடராஜரை தங்களோட குலதெய்வமாவே வணங்குனாங்க. இந்த கோயிலை இவ்வளவு பிரம்மாண்டமா மாத்தினதுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனை ஒரு செப்பேடு எப்படி வர்ணிக்குது தெரியுமா? சிவனோட தாமரை திருவடிகளில் ஒரு தேனி அப்படின்னு சொல்லுது. இவர்தான் அந்த சித் சபைக்கு பொற்கூரை வேய்ந்தவர். அது மட்டும் இல்லாம இதே கோயில்ல ஒரு மூடிய அறைக்குள்ள கரையான் அரிச்ச நிலையில இருந்த விலைமதிப்பற்ற தேவார திருமுறைகளை ராஜராஜ சோழன் தான் மீட்டெடுத்தாரு. நினைச்சு பாருங்க, அவரு மட்டும் அதை செய்யலைன்னா அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடைக்காது. மூணாவது பகுதி மாபெரும் கோபுரங்களும் மண்டபங்களும். சோழர்கள் காலத்துல இருந்து அப்படியே கோயிலோட கட்டிடக்கலைக்கு வருவான். வானத்தை முற்ற மாதிரி நிக்கிற கோபுரங்களும் நுணுக்கமா செதுக்கப்பட்ட தூண்களும் நம்மள அப்படியே மலைத்து போக வச்சிடும். இந்த கோயில்ல மொத்தம் 5 முக்கியமான சபைகள் இருக்கு. பொற்கூரையோட இருக்கிற சித் சபை, நடனமாடுறவங்க கூடுற கனக சபை, அப்புறம் சிவனும் காளியும் போட்டியிட்டு நடனமாடுனாங்கன்னு சொல்லப்படுற நிருத்த சபை, தெய்வீக சபையான தேவசபை, கடைசியா அந்த புகழ்பெற்ற 1000 கால் மண்டபமான ராஜசபை. இது எல்லாமே சதுரங்களை ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்ச மாதிரி ரொம்பவும் வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கலை, ஆன்மீகம், மக்கள் கூடும் இடம், இது மூணுத்தையும் எவ்வளவு அழகா இணைச்சிருக்காங்க பாருங்க. 4 திசைகள்லையும் பிரம்மாண்டமா நிக்கிற இந்த கோபுரங்கள் ஒவ்வொன்றும் 42.7 மீட்டர் உயரம் கொண்டவை. 7 நிலைகள் கொண்ட இந்த கோபுரங்கள் அந்த காலத்துல பல மைல்களுக்கு அப்பாலிருந்து வர்ற பக்தர்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான வழிகாட்டியா இருந்திருக்கு. ஒவ்வொரு கோபுரத்திலையும் இந்து புராண கதைகளை சிற்பங்களா ரொம்ப துல்லியமா செதுக்கி வச்சிருக்காங்க. 4வது பகுதி நடனக்கலையும் 108 கரணங்களும். இந்த கட்டிடக்கலையோட ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் இக்கோயிலுக்கும் நமது பாரம்பரிய நடனக்கலைக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத தொடர்பு. ஆனந்த தாண்டவம் அப்படின்னா மகிழ்ச்சியின் நடனம். இந்த ஒட்டுமொத்த ஆலயமுமே பிரபஞ்சத்தோட ஆக்கத்தையும் அழிவையும் குறிக்கிற சிவனோட அந்த எல்லையற்ற நடனத்துக்கான ஒரு மேடையாத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை உணரும்போது நமக்கு கிடைக்கிற பிரமிப்பே தனிதான். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. கோயிலோட கிழக்கு கோபுரத்துல இருக்கிற சின்ன சின்ன குழிகள்ல வெறும் 22 சென்டிமீட்டர் அளவுல பரத முனிவரோட நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க 108 நடன முத்திரைகளையும் அப்படியே சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. பழங்கால கட்டிடக்கலையையும் இன்னைக்கு நாம கத்துக்கிற பரதநாட்டியம் மாதிரியான ஒரு கலையையும் இணைக்கிற ஒரு அடித்தளமா இந்த சிற்பங்கள் இருக்கு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நடராஜர் சிலையே எடுத்துக்குவான். சிலையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அவர் காலுக்கு கீழே மிதி வாங்குற அரக்கன் மனிதனோட அறியாமைய குறிக்கிறான். கையில இருக்கிற நெருப்பு தீமைகளை அழிக்கிறதையும், உயர்த்திய வலதுகாரம் உயிர்களுக்கு அடைக்கலம் தர்றதையும் காட்டுது. உடுக்கையோட ஒளிதான் உயிர்களோட தொடக்கம். அவர் ஆடுற அந்த தாமரை பீடம் பிரபஞ்ச ஒளியான ஓம்ங்கிறத உணர்த்துது.
வெறும் ஒரு உலோகச் சிலைக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்ச தத்துவத்தையே எப்படி ஒரு கதையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? 5வது பகுதி பல்வேறு தெய்வங்களின் சன்னதிகள். இவ்வளோ நேரம் நாம சிவனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம்ல. ஆனா இந்த கோயில் சைவத்துக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. இது பல மத நம்பிக்கைகளோட ஒரு சங்கமமாவே இருக்கு. ஒரே கருவறை வளாகத்துல சைவத்தோட அடையாளமான நடராஜருக்கும் இடம் இருக்கு, வைணவத்தோட அடையாளமான பள்ளி கொண்ட கோவிந்தராஜ பெருமாளுக்கும் இடம் இருக்கு. இது போதாதுன்னு சாக்த மரபை குறிக்கிற சிவகாம சுந்தரி அம்மன், தேரோட இருக்கிற சூரிய பகவான், கணேசன், முருகன் அப்படின்னு எல்லாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சிதம்பரம் கோயில் வரலாற்று காலத்திலிருந்தே எவ்வளவு ஒரு இணக்கமான இடமா இருந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. 6வது மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதி சிதம்பர ரகசியமும் தத்துவமும். நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த பெரிய கேள்விக்கான விடைய தெரிஞ்சுக்கிற நேரம் இது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, கருவறையில நாம கண்ணால பாக்குற அந்த நடராஜர் சிலைக்கும் உருவமே இல்லாத அந்த வெற்றுவெளிக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம். நடராஜர் சிலை பிரபஞ்ச நடனத்தை ஒரு உருவமா நமக்கு காட்டுது. ஆனா சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது எந்த ஒரு உருவமும் இல்லாத ஆகாசலிங்கம், அதாவது வெற்று காற்ற குறிக்குது. பழமையான நூல்களின்படி இந்த உருவங்களையெல்லாம் தாண்டி அந்த பரிபூர்ணமான வெற்றுவெளிதான் உண்மையான ஞானத்தோட அடையாளம். அந்த சிற்சபைக்குள்ள இருக்கிற ரகசிய அறையில அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். அங்க ஒரு சிவப்பு நிற திரையும் ஒரு கருப்பு நிற திரையும் தொங்க விடப்பட்டிருக்கும். சிவப்புங்கிறது மாயை, கருப்புங்கிறது அறியாமை. இந்த 2 திரைகளையும் விலக்கி பார்த்தா அங்க எந்த உருவமுமே இருக்காது. ஒரு வெற்று வெளியில தான் தீபாராதனை காட்டுவாங்க. அங்க வெறும் 52 தங்க வில்வ இலைகள் மட்டும்தான் தொங்க விடப்பட்டிருக்கும். எப்படி இந்த எல்லையில்லாத ஆகாயம் எங்கும் நிறைஞ்சிருக்கோ, அதே போல அந்த மாபெரும் நனவு நிலையும் உங்க உள்ளுணர்வுல அரூபமா நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான தத்துவம். இதுதான் நம்ம இந்து தத்துவத்துல ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு இந்த விளக்குரையை நான் முடிக்கிறேன். பிரபஞ்சத்தோட ஆதியும் அந்தமுமான ஒரு தெய்வீக இருப்புங்கிறது வெறும் ஒரு வெற்றுவெளி மட்டும்தானா? அப்படின்னா அது உங்களோட சொந்த அறிவை பத்தி, அதாவது உங்க நனவு நிலையின் உண்மையான தன்மையை பத்தி உங்களுக்கு என்ன உணர்த்துது? கொஞ்சம் நிதானமா உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சிதம்பர ரகசியம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த காணொளி நிச்சயமா உங்களோட தேடலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.